அனைத்துலக உயிரோடை தமிழ் IELTS தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தேர்த்துக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கை தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். போர் ஆரம்பித்ததிலிருந்து இலங்கை தீவில் பொருளாதார நெருக்கடியும் எண்ணெயினுடைய பிரச்சனையும் தான் அதிகமாக பார்க்கப்பட்டது. அதனால் பெரிய ஒரு விடயங்களும் அங்கே பேசப்படவில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய காணிகளை அபகரிப்பது பௌத்த அந்த அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இதற்கு முதலும் பார்த்திருக்கின்றோம். எப்பொழுது விடுதலை புலிகளுடைய ஆயுத போராட்டம் ஆரம்பித்ததோ அப்பொழுது அவர்கள் காணிகள் அபகரிப்பதை ஓரளவுக்கு அந்த திட்டங்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். போர் முடிந்த பின்பு அந்த திட்டங்கள் எங்கே நிறுத்தி வைத்திருந்தார்களோ அங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதே நிலைப்பாடு என்பதை பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது வெடுக்கனாரி பகுதி தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொல்லியல் திணைக்களத்தினுடைய தலையீடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொல்லியல் என்ற அதனூடாக தமிழ் மக்களுடைய காணிகளை அபகரிப்பதாக கூறப்படுது. வெடுக்கனாரியில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை தொடர்பாக என்ன கூறுவீர்களா? புத்த சாசன அமைச்சு அந்த பிரதேசத்தை பௌத்தர்களுக்குரியது என்று பிரகடனப்படுத்தி இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராடப் போவதாகவும் கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 24 மில்லியன் ரூபாய்கள் செலவில் அமைக்கப்படுகின்ற கிபுல் ஓயா திட்டத்துக்கு இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த வெடுக்கனாரி. இவர்களின் திட்டங்களை பார்த்தால் எல்லாம் வடிவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் பண்ணி எடுக்கிறதான் தெரிகிறது. அதாவது வவுனியா வடக்கை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதுதான் அதன் நோக்கம். இலங்கை அரசு 2009 ஆண்டுக்கு பிறகு போர் நிறைவடைந்த பின்னர் நாங்கள் இனிமேல் அதை ஆயுத மௌனி பண்டு கூறுவதை தவிர்த்து விட்டால் நல்லது. ஏனென்று சொன்னால் அதைத்தான் பலர் சாதகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது போர் முடிந்த பிற்பாடு என்று கதைப்பது நல்லது. போர் முடிந்த பிற்பாடு இந்த இலங்கை அரசு தன் இன அழிப்பை இன்று வரையும் தொடர்கிறது. மேற்கு கரையில் எவ்வாறு இஸ்ரேல் தொடர்கிறதோ இப்போது கூட இந்த தெற்கு லெபனானில் பிடிக்கப்பட்ட பகுதிகளை தாங்கள் வைத்திருப்போம் என்று கூறுகிறதோ, அகண்ட தேசம் அகண்ட இஸ்ரேல் என்று இஸ்ரேல் கூறுகிறதோ, சூப்பர் நேஷன் என்று கூறுகிறதோ, அதே அவ்வளவும் இலங்கை அரசாங்கத்துக்கும் பொருந்தும் என்பதுதான் தெளிவானது ஒன்று. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப போப்புக்கும் ட்ரம்புக்கும் இடையிலான தர்க்கம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல நியூயார்க்கை சேர்ந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான எலிஸ் ஸ்டெபனிக் அவா கூறியிருக்கிறார் என்று சொன்னால், போப்பாண்டவர் ட்ரம்பை அரசியல் ரீதியாக தாக்கியுள்ளார் என்றும், போப்பாண்டவர் பதவி கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாகவே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில். அதே போலதான் ஜேடி பேன்ஸும் கூறியிருக்கின்றார். இப்பதான் உங்களுக்கு தெரிகிறது, இந்த ஆன்மீகவாதிகள் அரசியலில் ஈடுபட்டால் அது பிரச்சனையாக இருக்கிறது. இதுதான் இப்ப இலங்கையிலும் நடைபெறுகின்றது. காலம் காலமாக இந்த பௌத்த துறவிகள் புத்தர் தனது இல்லற வாழ்க்கையை திறந்து தனது எல்லாவற்றையும் திறந்து ஆன்மீகமாக போனது. ஆனால் அதே புத்தர் இன்று ஆக்கிரமிப்புவாதியாக வந்து நிற்கின்றார். அதை இலங்கை அரசு செய்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதை 4 பேரை கூப்பிட்டு நீங்கள் போராடிவிட்டு நாளைக்கு இதை மறந்து விட்டு திருப்பி இன்னொரு கோயிலை வந்தவர்கள் செய்யும் போது, இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கதைக்கும் போது சொன்னா, சங்கானையில உள்ள கோயில்களுக்கு எல்லாம் கடிதங்கள் வந்திருக்கு. முழு கோயில்களுக்கும், எல்லா கோவில்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் யாருமே இருக்க முடியாத என்ற ஒரு நிலையாகத்தான் பெறப்போகும். வன இலாக்கா, நான் பல தடவை கூறியிருக்கேன், வன இலாக்கா தமிழர் பகுதியை பிடிக்கும் என்று சொன்னால் கொழும்பும் காடாகத்தான் இருந்தது. எங்க குரங்குக்கு கொடுத்துட்டு எழுப்பி போவோம் எல்லாம். அது ஒரு இலங்கை முழுவதும் காடாகத்தான் இருந்தது. பிறகுதானே மக்கள் குடியேறினார்கள். இதை என்னென்று சொல்றது என்றால், நாங்கள் இங்கே பேசுகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இதுகளை செய்திகளை எடுக்கலாம்,
தகவல்களை திரட்டலாம், உலகில் உள்ள தகவல்களுடன் ஒப்பிடலாம், அதை தொகுத்து உங்களுக்கு தரலாம். அடுத்ததை கொண்டு வந்து செய்யக்கூடியவர்கள் யார்? அங்க இருக்கிற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இதை தங்களுக்குள் பேசிவிட்டு தங்களுக்கு தெரிந்த 4 பேரை கொண்டு போராடிவிட்டு போற விடயம் அல்ல இது. தினம் தினம் கொஞ்சமா அந்த 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 பிரதேசம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. இதே போலதான் தையிட்டி விவகாரம் கூட அதாவது இப்ப கூறுகிறார்கள் என்று சொன்னால் சர்வாதிகாரம் என்றால் என்ன என்று கூறுகிறார்கள், கேட்கிறார்கள். அதுக்கு இன்று ஒருவர் ஒரு கேர்னல் தர அதிகாரி பதிலளிக்கும் போது கூறினார், அமெரிக்காவில டொனால்ட் ட்ரம்ப் உயர் நீதிமன்றத்தை மதிக்கவில்லை, அது சர்வாதிகாரம். உயர் நீதிமன்றத்தை அதைத்தான் இப்ப வெவ்வேறு நாடுகள்ல சீனாவில் நடந்தால், ரஷ்யாவில் நடந்தால் சொல்றீர்கள் சர்வாதிகாரம் ஆப்பிரிக்காவில் நடந்தால். அதாவது உங்கள் சட்டத்தை மதிக்காவிட்டால், உங்கள் நீதிமன்றத்தை மதிக்காவிட்டால், உங்கள் காவல்துறையை மதிக்காவிட்டால் அது சர்வாதிகாரம் என்று சொல்கிறீர்கள். இப்போது ட்ரம்ப் செய்வதும் சர்வாதிகாரம் என்று கூறுகிறார்கள் சிலர். அப்ப இலங்கை அரசு செய்வது என்ன? தமிழ் பொதுமக்களின் காணிகளில் அத்துமீறி ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதை நீதிமன்றம் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் நீதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார். அதை நாங்கள் இங்கு கதைத்தோம் பல தடவைகள், இப்போது மறந்து விட்டோம். அதே ஒரு நிலைமைதான் இலங்கையிலும் இருக்கின்றது. சரி, இப்ப இலங்கையில இந்த நிலைமையை நாங்கள் இப்படியே விட்டுக்கொண்டு போவதென்று சொன்னால் ஒரு கட்டத்துல அங்கு தமிழ் மக்கள் முழுதாக துடைத்து அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் வரும். அது இந்த வெடுக்குநாரி ஒரு சிறிய விவகாரமாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல, அதாவது தமிழர்களுக்கு பல விடயங்களில் அவர்களுடைய புலன்கள் செல்லும். ஆனால் சிங்கள அரசுக்கு ஒரே ஒரு விடயம் தான், தனது நாடு என்று அதை மாற்ற. அது உண்மையில் அவர்கள் நாடு இல்லை, ஆனால் தனது நாட்டை விஸ்தரிக்க வேண்டியது ஒரே ஒரு கனவிலும் நினைவிலும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் எங்களுக்கு இருப்பது, எங்கள் அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருப்பது என்ன? இலங்கை அரசை பலப்படுத்த வேண்டும், இலங்கையின் பொருளாதாரத்தை தூக்க வேண்டும், வேறு ஒரு அரசு வந்தால் அவரோட பேசி பார்க்க வேண்டும், அல்லது இவரோட போய் பேசி பார்க்க, அல்லது அவருக்கு வெள்ளை அடிக்கணும். மற்ற அரசுக்கு அனுராக்கு வெள்ளை அடிப்பதாலோ, மஹிந்தாவுக்கு கரி பூசுவதாலோ, அல்லது அனுராவுக்கு கரி பூசுவதாலோ, மஹிந்தாவுக்கு வெள்ளை அடிப்பதாலோ, ரணிலுக்கு வெள்ளை அடிப்பதாலோ எதுவும் மாறிவிடப் போவதில்லை. சாயம் கலந்தால் எல்லோரும் ஒரே இரவாத சிங்களவர்களாகத்தான் இருப்பாங்க. இப்ப நான் ஏன் இதை பல வாரங்கள் நாங்கள் இது தொடர்பாக பேசவில்லை. நாங்கள் ஈரானுடனும் அமெரிக்காவுடன் நின்று விட்டோம். நிறைய பேச வேண்டி இருக்கிறது. வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக தீர்மானம், அடுத்தது செய்ய போறோம். அடுத்தது மே வந்து விட்டது. இனி இதில் கொஞ்சம் பேர் அங்கங்க கூட்டங்களை வைப்பார்கள், கலைந்து போவார்கள். பிறகு அப்படியே கொஞ்ச நாள் போக இந்த வேலையெல்லாம் கொள்ளிடே போடுவீங்க, சமர் வந்துடும். அப்புறம் அதுக்கு பிறகு மாவீரர் தினம் வரும். இப்படியேதான் ஓடிக்கொண்டிருக்க போறோமான்றது பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற நேரத்தில் இப்ப நீங்கள் வெடுக்கினார் மேலே தொடர்பாக கூறும்பொழுது, குருந்தூர் மேலே உங்களுக்கு தெரியும் எவ்வாறு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட மீறி அந்த அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்வதைத்தான் அந்த அரசாங்கங்களும் அப்பொழுது ரணில் விக்ரமசிங்காக இருக்கட்டும், ராஜபக்சாக்களாக இருக்கட்டும் அதே தான் செய்தார்கள். இப்ப தையிட்டி விவகாரம் கூட தொடர்ச்சியாக அதே மாதிரியான, தமிழ் மக்களுடைய காணியில் இப்படி நிறைய விடயங்கள் நடந்திருப்ப உங்களுக்கு தெரியும். மகாவலி ஓயா திட்டம், கிவிலோயா திட்டம், அப்படி எல்லாமே தமிழர்களுக்கு எதிராகத்தான் அவர்களை ஓரங்கட்டுவதற்காக ஒதுக்குவதற்காக தான் எல்லாமே கொண்டு வரப்பட்டது என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது. இப்ப தையிட்டி விவகாரம் தொடர்பாக என்ன செய்ய போகிறார்கள், என்ன நடக்கும்? தையிட்டியும் இப்போது காணியை அளக்கப் போகிறார்கள். உண்மையில் என்னென்று சொன்னால் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும், அங்கு சிங்களவர்கள் இல்லை, தமிழர்கள் வாழ்ந்த இடம். தமிழர்களுக்கு இப்ப அரவாசி தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்களின் பூர்வீகமே பலருக்கு தெரியவில்லை. சும்மா சொல்வதே தவிர நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி என்று, ஆனா கல் தோன்ற முதல் இருந்ததுக்குமான சான்று இல்லை, மண் தோன்றதுக்கு இருந்தமான சான்று இல்லை. உங்கள் சான்றுகளை நீங்கள் தேடி எடுப்பதும் இல்லை, அதை புதுப்பித்து அதை மீண்டும் பின்பற்றுவதும் இல்லை. வரலாற்றை மறந்த இனமாக, எமது அடிச்சுவட்டை மறந்த இனமாக நாங்கள் வாழ்கிறோம். அதுதான் உண்மை. நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ப சங்குவேலியில கூட நிறைய கிண்டினால் நிறைய பௌத்த விகாரைகள் சிறிதாக வரும். அது தமிழ் பௌத்தத்தினுடையது. பௌத்தம் என்றது
சிங்களவர்களுக்கு சொந்தமானது அல்ல. முதல் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. மலேசியாவிலும் இருக்கு, தாய்லாந்திலும் இருக்கு, ஜப்பானிலும் இருக்கு, இந்தோனேஷியாவிலும் இருக்கு, சீனாவிலும் இருக்கு, பௌத்தம் இல்லாதவன் தான் இருக்கு. அதில் சிங்களவர்கள் இருக்கின்ற சிங்களவர்கள் அதனை பின்பற்றுகிறார்கள், அவ்வளவுதான். அதற்காக நீங்கள் பௌத்தத்தை துறந்தது மிகப்பெரிய ஒரு பிழை. இப்ப அவன் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான். அதான் பிரச்சனை. அவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்திக்க அவர்கள் யுனெஸ்கோவிலும் போய் பதிஞ்சு எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி விட்டார்கள். எங்களில் அதை துணிஞ்சு கையில் எடுக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. அதுதான் மிக மிக முக்கிய பிரச்சனை. இவர்கள் சிங்களவர்களே இல்லாத இடம்தான் தையிட்டு. ஏன் நான் இதை கூற வந்தேன் என்று சொன்னால், சிங்களவர்களே இல்லாது அங்கு ஏன் விகாரை வேண்டும், அங்கு ஏன் விகாரை வேண்டும் என்றால் ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த விகாரைக்கான எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் நாளைக்கு தையிட்டியும் கந்தரோடையும் அவ்வாறுதான் வரும், எல்லா பிரதேசமும் அவ்வாறுதான் வரும். அதை கையகப்படுத்த வேண்டியவர்கள் தமிழர்கள். அதற்கு கூட ஒரு திட்டம் இல்லை. நாங்கள் இலங்கை அரசுக்கும் இலங்கைக்கும் எதிராக, அதாவது இழந்த மண்ணை மீட்பதுதான் போராட்டம், தவிர மதத்துக்கு எதிராகவோ இனத்துக்கு எதிராகவோ மொழிக்கு எதிராகவோ எங்கள் போராட்டம் இல்லை. போராட்டம் தமிழீழ மண்ணை மீட்பதற்காக, இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார், அவ்வளவுதான். அந்த ஒரு வரிதான் போராட்டம். நான் அநேகமா அங்கு ஒரு கூட்டத்துக்கு போராடும் சொல்வேன், உங்களோட நோக்கத்தை ஒரு வரியில் எனக்கு சொல்லுங்க. ஒரு வரிதான், அது ஒரு வரிதான். பிறகு உங்களுக்கு அதை தெளிவாக்கி மேலே கொண்டு, இந்த மண் எங்களின் சொந்த மண், இந்த மண்ணுக்கு அங்கால நாங்கள் யாரையும் எதிர்க்கவில்லை. இப்ப நாங்கள் ஒரு மதத்தை எதிர்க்கிறோமோ, ஒரு மொழியை எதிர்க்கிறோமோ, ஒரு இனத்தை எதிர்க்கிறோம், ஒரு நாட்டை கூட நாங்கள் எதிர்க்கவில்லை, வேறு நாடுகளை. அந்த மண்ணை மீட்டு விட்டால் காணும். அதுதான் விடுதலை புலிகளின் கொள்கையாக இருந்தது. இப்ப தையிட்டிகளுக்கு கூட அவர்கள் ஒரு சிங்களவர்களே இல்லாத இடத்தில் கட்டுகிறார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இவ்வாறானவே நாளைக்கு கந்தரோடையும் கட்டுவார்கள். இதை எங்களிட பல வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். நீங்களாவது முன்னுக்கு வந்து பேசுங்கோ, ஏதாவது துணிஞ்சு ஏதாவது ஒன்றை செய்யுங்கோ. செய்தால்தான் இதை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் அவங்க கட்டி கொண்டிருப்பாங்க. 4 பேர் அதுக்கு முன்னால போய் அதை அரசியலாக்கி விட்டு கலைந்து சென்று விடுவீர்கள், அவ்வளவுதான். நன்றியவர்களை நாங்கள் இனி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தொடர்பாக பார்ப்போம், சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். நாங்கள் இன்னொரு தடவை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்ததும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறியிருந்தார்கள். இனி இந்த முறைமை மாற்றம் என்றது எல்லாம் கூறினார்கள். உண்மையிலே அதை ஒரு சொல்லுவார்கள், தியரட்டிக்கலாக பார்க்கும் பொழுது சிறப்பாகத்தான் இருந்தது, அப்படி ஒன்று தேவை இருந்தது, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை எவ்வாறு செயல்படுத்த போகிறார் என்பது பெரிய ஒரு சவால் என்று அப்பொழுதும் நீங்கள் கூறினீர்கள், பலரும் கூறினார்கள். அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்திலிருந்து அமைச்சர் ஒருவர் பதவி விலக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது முதலாவது பதவி விலகல் இல்லை, இது 2வது பதவி விலகலாக இருக்கின்றது. இது என்ன செய்தியை கூறுவ? ஒன்று, அவர்களிடையில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த இலங்கையில் எந்த ஒரு மாற்றமும் காணப்படவில்லை என்பதை இப்பொழுது மெதுமெதுவாக சிலர் கூறுவதை அவதானிக்கக்கூடிய இருக்கு. நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? அது எங்கட மக்களுக்கு ஒரு மாயை ஒன்று இருக்கிறது. அவர் வந்தோன்ன மாற்றிடுவார், இவர் வந்தோன்ன மாற்றிடுவார் என்று எல்லோரும் வரைக்கும் இப்படித்தான் கதைப்பார்கள். சந்திரிக்கா வரும் போதும் கதைத்தார்கள், மாற்றம் வர போறோம். கொஞ்ச நாள் மாற்றமா மாதிரித்தான் கிடந்தது. கொஞ்ச நாள் பார்த்தா நீலக்கொடியாத்தான் இருந்தது, பச்சை கொடி எல்லாம் போய் நீலக்கொடியாத்தான் இருந்தது. ஆனால் பிறகு அப்படியே தான் அதே சிங்கள இனவாதமும் அதே அதே கடைசியா அவாவும் ரெண்டு ஆட்சி காலத்தை முடிச்சு அப்படியே போனதுதான். இலங்கையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை, எதுக்கும் எந்த ஒரு முன்னேற்றம். இவர்கள் வந்தோடும் அப்படித்தான். இவர்கள் வந்தோடனே நாங்களே கூறினாங்களே, அவர்கள் சந்திர மண்டலத்திலிருந்து குதிக்கல, உதய சிஸ்டத்துக்குள்ள இருந்தாக்கள்லாம் அவையெல்லாம் இவையெல்லாம் நீங்கள் வரலாற்றை கிண்டி எடுத்து பார்த்தால் தெரியும், இவ எங்கெங்க நின்றுக்கணும். நீங்கள் அதை தூக்கி வச்சு கொண்டாடுறதால எந்தவித பிரயோசனமும் இல்லை. முதல் 6 மாதத்துக்குள்ளேயே சபாநாயகர் பதவி விலகினார். ஏனென்று சொன்னால் போலியான சர்டிபிகேட், படிச்சதே போலி என்று காட்டிக்கிறார். நாங்கள் இப்ப என்ன நினைக்கிறோம், ஈரான்ல 80% நாடாளுமன்றத்துல PhD போடுறாங்க. இங்க போலியான PhD கொடுத்து சேர்ந்தது என்று சொல்லி. ஆனால் இன்று வரையிலும், இப்ப எத்தனை வருஷம் கடந்து விட்டது, இன்று வரையிலும் சமர்ப்பிக்கவில்லை. இன்று வரையிலும் அந்த சர்டிபிகேட் இல்லை. அப்ப சரி, ஒரு 3 மாதம் எங்கேயும் யூனிவர்சிட்டி, நாங்கள் யூனிவர்சிட்டியில படிச்சு நாங்கள்லாம்
ஒரு சர்டிபிகேட் எடுக்கிறேன்டா இந்த ரெஜிஸ்டாருக்கு எழுதினா ரெஜிஸ்டார் உடனே அனுப்பிட்டு போடுவேன், அவ்வளவுதான். இல்லை என்று சொன்னால் சர்டிஃபைட் காப்பி, அவ்வளவுதான். சிலது ஒரிஜினல் இல்லாட்டியும் சர்டிஃபைட் காப்பி, அதை உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் தருவார்கள். அதுவும் கிடையாது. அது முதலாவது. இப்ப எனர்ஜி மினிஸ்டர் குமாரா ஜெயக்கொடி வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறார். இவர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதை இப்போது உங்களுக்கு தெரியும், அன்றகுமார அரசு பெரும்பான்மையாக இருக்கிறது. அப்ப அவர்கள் 153 ஆதரவாகவும் 49 எதிராக கிடைத்தபடியால் அவர் தப்பிவிட்டார். 104 வாக்காளர் அவர் தப்பிவிட்டார். தமிழரசு கட்சி, SJB மற்றது சுயேட்சை குழுக்கள் எல்லாம் எதிராக போட்டிருந்தாலும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் தப்பிவிட்டார். ஆனால் தொடர்ச்சியாக அவருக்கான அழுத்தங்கள் காரணமாக இப்போது அவரும் அவரது செயலாளரும் பதவி விலகி இருக்கிறார். என்னென்று சொன்னால் இதுக்கும் ஒரு ஊழல். நிலக்கரி நுரைச்சோலை அணுமின் நிலையத்துக்கு நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்துக்கு நிலக்கரியை வாங்கியது தென்னாப்பிரிக்காவில் இருந்த நிலக்கரியை. ஆனால் இதில் வாங்கி கொடுத்தது இந்திய நிறுவனம். இந்தியாவின் டிரைண்டர் சேம்பார் என்ற நிறுவனம் தான் இந்த டெண்டரை எடுத்து 1.5 மில்லியன் மெட்ரிக் டன் நினைக்கிறேன் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அது தரம் குறைந்தது. அதை அனுகுணசனாக இந்த அமைச்சரை கடந்த வாரம் டிஃபெண்ட் பண்ணி அவரை பாதுகாப்பதற்கு கடுமையாக உரையாற்றியிருந்தார். அதெல்லாம் சரியாகத்தான் செய்வோம் என்று சொல்லி. ஆனால் இப்போது அங்கிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன, இந்த நிலக்கரியை இரண்டு ஆய்வு கூடங்கள் பரிசோதனை செய்வது. அந்த ஆய்வு கூடம் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஆய்வு கூடம் தான் 2 தரம் பரிசோதனை செய்வது. 2 தரம் பரிசோதனை செய்து அது அப்ரூவ் பண்ணப்பட்டால் அரசாங்கம் 9% காசை கட்டும். அதுவே இங்க வந்தோடனே இலங்கையில் பரிசோதனை செய்யப்படும். அதுவும் சரி என்றால் பிச்சை 20% கட்டுவார். ஆனால் இலங்கையில் அது ஃபெயில் பண்ணிவிட்டது. திருப்ப அதை செய்தாலும் அது ஃபெயில், அது தரமற்றது, தரக்குறைவானது. அப்ப திருப்பி அந்த இந்தோனேஷியா நிறுவனத்தை தேடி பார்த்தால் அந்த இந்தோனேஷியா நிறுவனத்தின் சர்டிபிகேட் போன டிசம்பரோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இந்த இருக்கு நிறுவனம் அது காலாவதியான நிறுவனம் என்று சொல்கிறார். இப்ப இந்திய நிறுவனம் முழுக்க மோசடி செய்திருக்கிறது. இந்தியா தான் இதை இந்த டெண்டரை எடுத்தது. ஆனா இப்போது கூறுகிறார்கள் பழமையாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் வந்து 270 யூனிட்டை உற்பத்தி செய்கிறது. இப்போது 150 யூனிட் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது தரக்குறைவானது மட்டுமல்ல, அதில் வருகின்ற சல்பர் வந்து அந்த பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய சூழல் மாசு வருது. பொல்யூஷன், ஆசிட் ரெயின் எல்லாம் சல்பர் டை ஆக்சைடு கணக்க வேற அவ்வாறு இருக்கிறது என்று கூறப்படுது. இதால ஏற்பட்ட இழப்பு வந்து கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் ரூபாய்கள் என்று கூறப்படுகின்றது. இப்ப இலங்கையில பிரச்சனை அவர்கள் 3 வகையாக சொல்கிறார்கள். இப்போது எண்ணெய்க்குரிய பிரச்சனை என்னென்று சொன்னால் இன்று இரவிலிருந்து திருப்பி QR கோட்டை கொண்டு போறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று குறைந்த நீர்மட்டம், சரியான வெக்கை, இலங்கையில் அந்த சரியான வெக்கையால் குறைந்த நீர் மட்டம் இருக்கின்றது. மற்றது வளைகுடா பிரச்சனையால் எண்ணெய் விலைகள் ஏற்றம். இப்போது ஒரு ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன சிங்கப்பூரும் இலங்கையும் பிளாக் மார்க்கெட்டில எண்ணெயை வாங்கி இருக்கிறார்கள் என்று. சிங்கப்பூர் ஒரு பரலுக்கு $210 பே பண்ணியிருக்கிறது. இலங்கை ஒரு பரலுக்கு $286 பே பண்ணியிருக்கு. இந்த மாஃபியா, ஆயில் மாஃபியாக்கள் அவங்க பிளாக்ல விற்பார்கள், அப்படித்தான் வாங்கி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இலங்கை அதை மறுத்திருக்கிறது. ஆனால் இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க, இந்த ரெசெஷன் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு இருக்கு. இன்றைக்கு ஹோமோஸ் திரண்டா கூட 3 மாதத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 3 விதத்தால இலங்கை பாதிக்கப்படுறது. ஒன்று குறைந்த நீர்மட்டம் குறைந்து வருவது, அது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை பாதிக்கும். எண்ணெய் விலை. 3வது நிலக்கரி, இந்த நுரைச்சோலை நிலக்கரி பிரச்சனை. இப்ப அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் பதவி விலகினது என்று சொன்னால் சுயாதீனமான விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக. பதவியில் இருக்கும் போது அது சுயாதீனமாக நடைபெறாது. அப்பயே இந்த நம்பிக்கையில பிரேரணையில காப்பாற்றினீர்கள் என்றால் அதுக்கு பதில் இல்லை. இப்ப கூறுகிறார்கள் இல்லை, இதை மட்டும் இல்லை, 2009ஆம் ஆண்டுல இருந்து தாங்கள் விசாரிக்க போறோம் என்று. அப்பையில இருந்து இந்த நிலக்கரி கொள்வனவு செய்ததெல்லாம் அப்பையில இருந்து எல்லாம் படிவாத்தான் இயங்கி கொண்டிருந்தது. இப்ப உங்களுடைய விசாரணை
முதல். பிறகு அவங்களே விசாரிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஊழல் எதுவும் ஊழல் தான் இல்ல, அப்படியான ஒரு நிலையாகத்தான் இலங்கை அரசு போய்கொண்டிருக்கிறது. நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால், இவர்கள் சந்திரமண்டலத்தால் குதிக்கவில்லை. முதுக்குள்ளே இருந்தாக்கள்லாம் இப்ப அமைச்சரா இங்க இருக்கணும். இந்த உளவு அரசியலுக்குள்ளையும் உளவு இனப்படுகொலையை செய்தவர்கள் எல்லோரிலும் உழன்றவர்கள் தான் இங்கு இருக்கிறார்கள். சிஸ்டம் அப்படியேதான் இருக்கிறது. அது அடிக்கடி அது தன் வேலையை காட்டிக்கொண்டான். சுருக்கமாக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு இது எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்ற நீங்க எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சஜித்தை எடுத்திருக்கின்றால், அதே ரணில் விக்ரமசிங்க எடுத்து பார்த்திருக்கிறார், ராஜபக்சாக்களை எடுத்து பார்த்திருக்கிறார். எங்கே அந்த மதிலில் இருக்கின்ற பூனை போல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது? உண்மைதான் சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு. இது மட்டுமில்ல, பல இடங்களில். ஆனால் அவருடைய அரசியல் சாணக்கியம் ஒன்று அந்த அவர்களுடன் இருப்பது. இரண்டாவது, எதிர்கட்சிகள் பலமாக இல்லை, எதிர்கட்சிகள் பலவீனமாக இருப்பது அவருக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்ப அமெரிக்காவுடனான உறவுகளை வலுப்படுத்தியதால் இப்போது IMF கூட கடந்த வியாழக்கிழமை வந்து ஆய்வு செய்துவிட்டு இப்போது $700 மில்லியன் தாங்கள் கொடுப்பதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஈரான் பிரச்சனையால் 12 நாடுகள் முறிந்து விழுந்திருக்கின்றன. அதில் 12 நாடுகளில் இலங்கையும் ஒன்றென்று இப்போது IMF கூறியிருக்கிறது. மீண்டும் கடனை கேட்கிறார்கள் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல அனுரகுமார திசாநாயக்காவின் அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலை. ஆனால் அதை சாதகமாக எடுக்கக்கூடிய நிலையில் தென்னிலங்கையில் பலமான எதிர்கட்சிகள் இல்லை. இப்ப நாங்கள் இதை தென்னிலங்கையை பற்றி கதைக்கிறோம். அங்கு சஜித் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றுதான், மஹிந்தா வந்தாலும் ஒன்றுதான், அனுரகுமார திசாநாயக்கா வந்தாலும் ஒன்றுதான். எங்களுக்கு அதை பற்றிய பிரச்சனை இல்லை. எனவே இதை பொதுப்படமாக கலைக்கிறோம். இப்ப நாங்கள் சஜித்துக்கு ஆதரவும் இல்லை, அனுரகுமாராவுக்கு எதிரும் இல்லை என்றால் எல்லோரும் ஒரே சிங்கள இனவாதத்தில் உறுதியவர்கள் தான். இதில் நாங்கள் யாருக்கும் வெள்ளையடிக்க தேவையில்லை என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா வந்த பிறகுதான் இந்த கிபுலோயா திட்டமாக இருக்கலாம், ஒடுக்குநாரை பிரச்சனையாக இருக்கலாம், ஏன் தையிட்டி பிரச்சனை கூட அவர் நாகதீபத்தின் விகாரையை கேளுங்கொண்டுட்டு போட்டார். அப்பவே நாங்கள் பேசினாங்கள், இந்த நாட்டுக்கு நீங்கள் அரசு தலைவரா அல்லது நாகவிகாரையில் இருக்கிறவர் தான் எங்களுக்கு அரசு தலைவரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு முதலும் அவர்கள் அப்படித்தான் போட்டார்கள். இராணுவ ஆளுநர்களைத்தான் வடக்கு கிழக்குக்கு போடுவது, அதை ஒரு இராணுவத்துக்கு கீழ் வைத்திருப்பதற்காக. அதே ஒரு நிலைமைதான். சரி, நாங்கள் தொடர்ந்து வரும் வாரங்களில் நாங்கள் இது தொடர்பாக விரிவாக அலசி ஆராய்வோம். இன்று இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோக்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.